வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின்ஃபோ. ஷேக்கிங் பிரிட்ஜ். சைனா, ஜப்பான் இது மாதிரியான நாடுகள் வித்தியாசமான கேம்ஸுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வித்தியாசமான அதே நேரத்தில் ஜாலியான ஒரு கேம் தான் இந்த ஷேக்கிங் பிரிட்ஜ். சைனா லெவலில் இந்த கேமுடைய தீம் என்ன அப்படின்னா, ஒரு குளத்துக்கு மேலே மூங்கில் பாலம் ஒன்று போட்டிருப்பாங்க. எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் கடகடனார அந்த பாலத்துக்கு ஹேண்ட்ரெயில் கூட கிடையாது. அந்த பாலத்து மேலே கடைசி வரைக்கும் கீழே விழாமல் யார் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் சிக்கன் டின்னர். இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 2 டீமாக பிரிக்கப்பட்டு பாலத்தோட ஆப்போசிட் எண்ணில் நின்று பாலத்தை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. எந்த டீம் மெம்பர் கடைசி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதாக அறிவிக்கப்படும். ரொம்பவே சாதாரணமாக இருந்த இந்த கேம் நம்ம விஜய் டிவி மாதிரி சைனாலையும் ஒரு சேனல் இருக்கு போல இருக்கு. அவங்க இந்த பாலத்தை வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணி அந்த ஷோக்களை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாலத்தில் இவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற அந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ் இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. இந்த கேமும் இப்போ உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. சவுனா காம்படிஷன். இப்போ நம்ம பார்க்குற கேம் லிஸ்ட்டில் ரொம்பவே ஆபத்தான கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோனா காம்படிஷனை தான் சொல்லணும். ஃபின்லாண்டில் விளையாடப்பட்ட இந்த கேமுடைய தீம் என்ன அப்படின்னா, இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வெறும் உள்ளாடையோட சூடா ஸ்டீம் வர்ற ஒரு ரூமுக்குள்ள போய் உக்காந்துருக்கணும். யார் அதிக நேரம் அந்த ஸ்டீம் சூட்டை தாங்கி உக்காந்துருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமுடைய வின்னர் சிக்கன் டின்னர். கேட்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தாலும் இந்த கேம் அவ்வளவு ஈஸியான கேம் இல்லைங்க. காரணம், இந்த ஸ்டீம் ரூமுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? ஆண்கள் பார்ட்டிசிபேட் பண்ற ரூமுடைய டெம்பரேச்சர் மட்டும் 100ல இருந்து 110 டிகிரி செல்சியஸா இருக்கும். பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ற ரூமுடைய டெம்பரேச்சர் 90ல இருந்து 100 டிகிரி செல்சியஸா இருக்கும். இந்த ரூமுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக ஒவ்வொரு 30 செகண்ட்ஸும் 1/2 லிட்டர் தண்ணியை இவங்க பாயிலில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேம்ல ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குதுங்க. பக்கத்துல இருக்கிற ஆப்போனண்ட்டை தொடக்கூடாது, வேர்வையை கூடாது, தலைய ஷோல்டருக்கு கீழே தொங்க போடக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் இந்த கேம்ல இருக்குது. இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் தான் அனுமதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி இந்த கேம் நடக்கும் போதும் ஒரு டாக்டர் குழு எப்பயுமே அங்க ரெடியா இருக்கும். ஆனா இவ்வளவு பாதுகாப்பு பண்ணியும் 2010ஆம் ஆண்டு ஒரு பார்ட்டிசிபென்ட் இறந்துட்டாங்க. அதனால இந்த கேம் அங்கே தடை செய்யப்பட்டு விட்டது. சைக்கிள் பால். ஃபுட்பால், பேஸ்கெட்பால், வாலிபால் இப்படி பாலை வச்சு விளையாடுற எவ்வளவோ கேமை நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆனா சைக்கிள் பால் கேமை பார்த்திருக்கீங்களா? யூஎஸ்இல் விளையாடப்படும் இந்த கேமும் ஒரு ஃபுட்பால் மாதிரி தான். ஆனா இந்த கேம் விளையாடுற பிளேயர்ஸ் சைக்கிள்ல தான் உட்காந்துருப்பாங்க. பாலை ஹிட் பண்றதுக்கு சைக்கிளை தான் யூஸ் பண்ணுவாங்க. பாலை வச்சு விளையாண்டு போர் ஆயிடுச்சு, சைக்கிளை வச்சு விளையாண்டு போர் ஆயிடுச்சு. அதனால சைக்கிளில் உட்காந்துக்கிட்டே பாலை வச்சு விளையாடுவோம்னு யூஎஸ்ல 19ஆம் நூற்றாண்டில் ஜாலியாக விளையாடப்பட்ட இந்த கேம் புகழ்பெற்ற சைக்கிளிஸ்டான நிக்கோலஸ் காஃப்மேனால ரொம்பவே பிரபலமாயிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்கும் ஃபுட்பால் மாதிரியே ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. இந்த கேம் விளையாடுற பிளேயர்ஸ் சைக்கிளை விட்டு கீழே இறங்கவே கூடாது. பந்தை ஹிட் பண்றதுக்கு சைக்கிளோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீல் ஃப்ரேமை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தலையை வச்சு வேணும்னா ஹிட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கேமை எல்லாராலையும் விளையாட முடியாது. ப்ராப்பரான பிராக்டிஸ் இல்லாம இந்த கேமை விளையாடவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கேமுக்காக யூஸ் பண்ற சைக்கிள் இதற்காகவே வடிவமைக்கப்பட்டது. இதனுடைய பெடல்ஸ் அண்ட் ஹேண்டில் பார் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதனால நானும் சைக்கிள் பால் விளையாடுறேன் அப்படின்னு சைக்கிள் மேல ஏறி குப்பரக்கா விழுந்து மூஞ்ச பேத்துக்காதீங்க. ஆரம்பத்துல யூஎஸ்ல மட்டும் விளையாடப்பட்ட இந்த கேம் இப்போ ஜப்பான், ரஷ்யா, ஆஸ்திரேலியான்னு எல்லா நாடுகள்லையும் பரவிக்கிட்டு இருக்கு. சீஸ் ரேஸ். இந்த கேம் லிஸ்ட்ல நம்ம பார்க்குற இன்னொரு டேஞ்சரான கேம் தான் இந்த சீஸ் ரேஸ். லண்டன்ல ஒவ்வொரு வருடமும் மே மாதம் கடைசி திங்கட்கிழமை விளையாடப்படும் இந்த கேமை அவங்களுடைய ட்ரெடிஷனலான கேம் அப்படின்னே சொல்லலாம். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவங்க விளையாடுற இந்த கேமுடைய தீம் என்ன அப்படின்னா, சீஸ் மாதிரி செய்யப்பட்ட ஒரு பாலை மலையோட உச்சில இருந்து உருட்டி விட்டுருவாங்க. அந்த பாலை பிடிக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கானவங்க ஒரே நேரத்தில் ஓடுவாங்க. கடைசியில அந்த பாலை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் சிக்கன் டின்னர். கேட்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குது, ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தப்பி தவறி கூட இந்த கேம் விளையாட போயிடாதீங்க பாஸ். ஏன்னா இந்த கேம் அவ்வளவு டேஞ்சரான கேம். பாலை மலைப்பகுதியில இருந்து உருட்டி விடும்போது அந்த சரிவான கரடு முரடான மலையில ஆயிரக்கணக்கானவங்க அந்த பாலை பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க. எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு ஓடும்போது கீழே விழுந்து எலும்பு முறிவு, இடுப்பு முறிவு, இப்படி காயப்பட்டவங்க மட்டும் 100கணக்கானவங்க. இதனாலேயே இந்த கேமை ஸ்டாப் பண்றதுக்கும் பேன் பண்றதுக்கும் ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனா 100 வருஷமா இந்த கேமை விளையாண்டுகிட்டு இருக்கிறதுனால அவங்கள டச் கூட பண்ண முடியல. ஒருவேளை லண்டன் போக வாய்ப்பு கிடைச்சி தைரியம் இருந்தால் இந்த கேமில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆனால் அதுக்கப்புறம் போச்சே அப்படின்ட்டு வந்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது, பார்த்துக்கோங்க. பியர்ட். சில கேம்களோட தீமை பார்க்கும்போது இந்த கேமுடைய தீமெல்லாம் இவனுக்கு ரூம் போட்டு யோசிப்பானுங்களா அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு கேம் தான் பியர்ட். கனடா நாட்டில் விளையாடப்படும் இந்த கேமுடைய தீம் என்ன அப்படின்னா, தேனியை வச்சு யார் அதிகமாக தாடி வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் போட்டி.
என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? சொல்றோம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ற போட்டியாளர்கள் அவங்களுடைய முகத்துல சேஃப்டிக்காக ஒரு கிரீமை தடவிக்கிட்டு ராணி தேனியை தாடையில ஒட்ட வச்சிடறாங்க. அது ஒட்ட வச்ச ஒரு 2 மணி நேரத்திலேயே மித்த தேனிகளும் வந்து தாடி மாதிரி அவங்க முகத்துல ஃபார்ம் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க அந்த தாடியோட பார்வையாளர்கள் முன்னாடி கேட் வாக் பண்றாங்க. இந்த கேட் வாக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருடைய தாடி பெருசா இருக்கு, யாருடைய தாடியில அதிக தேனி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. அது எப்படி பார்க்கறது? தேனியை தான் கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கும் அவங்க ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுல கலந்துக்கிற போட்டியாளர்களுடைய எடையை ஸ்டார்டிங்லேயே அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேனியை வச்சு தாடி வளர்த்ததுக்கு அப்புறம் எடை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாருடைய எடை அதிகமாக இருக்கோ அவங்க முகத்துல தான் தேனி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தான் வின்னர் சிக்கன் டின்னர் அப்படின்ட்டு பரிசை கொடுத்து அனுப்பி வச்சிடறாங்க. இவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல இந்த கேம். கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற இந்த கேமை கூட ஆண்களும் பெண்களும் ரொம்பவே விரும்பி வந்து விளையாடுறத பார்க்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. நாங்க சொன்ன இந்த கேம் லிஸ்ட்ல எந்த கேமை நீங்க விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரும் வருடம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் சேர்க்கட்டும்னு தமிழ் இன்ஃபோ சார்பாக வாழ்த்திக் கொள்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.